வணக்கம். வாங்க ஒரு இடத்துக்கு போலாம். கடலூர் பக்கத்துல திருவகேந்திரபுரம்னு ஒரு ஊர். இது வெறும் கோயில்னு நினைச்சிடாதீங்க. இங்க வரலாறு, நம்பிக்கை, ஆரோக்கியம்னு எல்லாமே ஒன்னா கலந்திருக்கு. வாங்க இந்த அதிசயமான இடத்தோட ரகசியங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு மலையே ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பா இருந்தா எப்படி இருக்கும்? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? திருவகேந்திரபுரத்தோட மொத்த கதையும் இந்த ஒரு கேள்வியில தான் அடங்கியிருக்கு. அங்க இருக்கிற ஒரு மலை வெறும் கல்லும் மண்ணும் இல்ல, அது ஒரு தெய்வீக மருந்தகம்னு சொல்றாங்க. அது எப்படின்னா நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல நாம பார்க்க போறது அந்த ரகசிய மருந்து மலைய பத்தி தான். ஔஷதக்கிரியோட புராண கதைய கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஆமாங்க, அந்த மலைக்கு பேரு ஔஷதகிரி. ஔஷதம்னா மருந்து. இந்த மலையில இருக்கிற ஒவ்வொரு தூசிலையும் நோயை குணப்படுத்துற மூலிகையோட சக்தி இருக்குன்னு மக்கள் ரொம்ப ஆழமா நம்புறாங்க. சரி, ஆனா இந்த மலை இங்க எப்படி வந்துச்சு? அதுதான் இங்க இருக்கிற ரொம்பவே சுவாரஸ்யமான கதை. நம்ம எல்லாருக்குமே ராமாயண கதை தெரியும் இல்லையா? லக்ஷ்மணனுக்காக அனுமன் சஞ்சீவி மலையே தூக்கிட்டு போனாரே, அந்த கதை தான். அப்படி அவர் அந்த மலையை தூக்கிட்டு போகும்போது அதிலிருந்து ஒரு சின்ன துண்டு உடைஞ்சு இங்க விழுந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த துண்டு தான் இன்னைக்கு நாம பாக்குற ஔஷதகிரி. அதனாலதான் இந்த மலைக்கு இவ்ளோ மருத்துவ சக்தி இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை. மலையோட கதைக்கே இவ்ளோ ஆச்சரியமா? அப்போ இந்த ஊரோட பேருக்கு பின்னால இருக்கிற கதைய கேட்டா என்ன சொல்வீங்க? திருவகீந்திரபுரம். இந்த பேருக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? இந்த பேரோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நாம முதல்ல ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அஹீந்திரன். இதுக்கு அர்த்தம் நாகங்களின் அரசன். அவர் யாரு நமக்கு நல்லாவே தெரியும். மகாவிஷ்ணுவோட படுக்கையான ஆதிசேஷன் தான் அவரு. புராணங்கள் என்ன சொல்லுதுன்னா, இந்த நகரத்தை ஆதிசேஷனே ரொம்ப விரும்பி அவரே உருவாக்கினாராம். அதனாலதான் இந்த ஊருக்கு நாகராஜனோட பேரால திரு அஹீந்திரபுரம்னு பேர் வந்துச்சு. சிம்பிளா சொல்லணும்னா இது ஆதிசேஷனோட ஊரு. சரி, இப்போ நாம நேரா கோயிலோட கருவறைக்குள்ள போலாம். அங்க இருக்கிற மூலவர் சிலை வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம். ஏன்னா ஒரே சிலையில மும்மூர்த்திகளோட தரிசனமும் நமக்கு கிடைக்குது. ஆமா, இந்த கோயிலோட தத்துவமே இதுதான். மூவராகிய ஒருவன், அதாவது படைக்கும் பிரம்மா, காக்கும் விஷ்ணு, அழிக்கும் சிவன். இந்த 3 பேரும் ஒரே உருவத்துல இங்க நமக்கு காட்சி தராங்க. இங்க பாருங்களேன், பெருமாள் நின்ற கோலத்துல விஷ்ணுவோட ரூபத்துல இருக்காரு. ஆனா அவரோட உள்ளங்கையில படைப்பு கடவுளான பிரம்மாவோட தாமரை மலர் இருக்கு. அது மட்டும் இல்ல, அவரோட நெற்றியில அழிக்கும் கடவுளான சிவனோட நெற்றி கண்ணும் இருக்கு. பார்க்கவே சிலிர்க்குது இல்ல? மும்மூர்த்திகளும் உருத்தெரிங்கிற தத்துவத்தை இதை விட அழகா எங்கேயும் சொல்ல முடியாது. இந்த கோயிலோட பெருமை இதோட முடியல. இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, ஒரு காலத்துல ஞானத்துக்கும் கல்விக்கும் ஒரு பெரிய மையமா இருந்திருக்கு. அது எப்படின்னு பாக்கலாமா? சுவாமி வேதாந்த தேசிகர்னு ஒரு பெரிய முனிவர் இருந்தாரு. அவர் தன்னோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட 40 வருஷம் இங்கதான் தங்கி இந்த தேவநாயக பெருமாளை வழிபட்டிருக்காரு. அவரோட தீவிரமான பக்திக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா? கல்வி கடவுளான யோக ஹயக்ரீவரே அவர் முன்னாடி நேர்ல தோன்றி காட்சி கொடுத்தாரு. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு வரைக்கும் படிக்கிற பசங்க நல்ல மார்க் வாங்கணும்னாலும் சரி, பெரியவங்க ஞானம் தேடினாலும் சரி, அவங்க நேரா வர்றது இந்த யோக ஹயக்ரீவர் சன்னதிக்குத்தான். இங்க வந்த வேண்டிக்கிட்டா அறிவும் ஞானமும் நிச்சயம் பெருகும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இந்த கோயிலோட கடைசி ரகசியம் அது கோயில் வளாகத்துக்குள்ள இருக்கிற ஒரு கிணத்துல ஒளிஞ்சிருக்கு. சும்மா ஒரு கிணறு தானே நினைக்காதீங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய போட்டியோட கதையே இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் தண்ணி தான். ஒரு தடவை நாகங்களின் ராஜாவான ஆதிசேஷனுக்கும் பறவைகளின் ராஜாவான கருடனுக்கும் நடுவுல நான் தான் பெரியவன்னு ஒரு போட்டி வந்துடுச்சு. அதை நிரூபிக்க அவங்க தண்ணிய வச்சு ஒரு போட்டி போட்டாங்க. கருடன் தன்னோட பலத்தால கருட நதிங்கிற ஒரு பெரிய ஆற்றையே பூமிக்கு கொண்டு வந்தாரு. ஆனா ஆதிசேஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? தன்னோட வாலை வச்சு பூமிய பிளந்து பாதாளத்திலிருந்து தண்ணிய மேல கொண்டு வந்து சேஷ தீர்த்தம்ங்கிற இந்த அற்புதமான கிணற உருவாக்குனாரு. அந்த போட்டியில உருவான இந்த சேஷ தீர்த்தம் இன்னைக்கு ஒரு முக்கியமான பரிகார ஸ்தலமா இருக்கு. தீராத வியாதிகள், குறிப்பா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு பக்தர்கள் இந்த கிணத்துல உப்பையும் மிளகையும் போட்டு பிரார்த்தனை செய்றாங்க. அப்போ பாத்தீங்களா, திருவகேந்திரபுரம்னா ஒரு சாதாரண கோயில்னு சொல்ல முடியுமா? புராணத்திலிருந்து வந்த ஒரு மருந்து மலை, மும்மூர்த்திகளையும் ஒன்னா காட்டுற ஒரு தெய்வம், ஞானம் தர்ற ஒரு மையம், நோய்களை தீர்க்கிற ஒரு கிணறு, இப்படி எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற ஒரு அற்புத தலம் இது. இப்படி ஆரோக்கியம், அறிவு, ஆன்மீகம்னு மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான 3 விஷயத்தையும் ஒரே இடத்துல தர்றதுதான் திருவகேந்திரபுரத்தோட ஸ்பெஷாலிட்டி. யோசிச்சு பாருங்க, நம்பிக்கையும் புராணமும் ஆரோக்கியமும் இப்படி ஒன்னா சங்கமிக்கிற இது மாதிரி ஒரு இடம் வேற எங்கேயாவது இருக்கா?